இந்த வீடியோல ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர் வந்து ஃபார்ம் பண்றதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. அப்போ ஒரு சிம்பிளஸ்ட் ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணலாம்? மெத்தனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. மெத்தனால் CH3OH. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது HOCH. ஓகே. 2 ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த அசிடிக் மீடியம். இந்த ரியாக்ஷன் அசிடிக் மீடியத்தில் நமக்கு வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வெளில போயிட்டு நமக்கு என்னன்னா ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3OCH வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பில் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3OH வந்து இருக்கு இல்லையா, CH3OH வந்து இருக்கும். ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதுவும் நமக்கு வந்து H+ வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த H+ நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3O, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்போ நமக்கு என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ ஆக்சிஜன் எப்பவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது. அப்போ ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துட்டு H+ வெளியே தள்ளுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆனால் மெத்தில் குரூப் வந்து ப்ளஸ் எஃபெக்ட் இருக்கனால நீங்கள் வந்து என்னோட எலக்ட்ரான்ஸ் வேணால் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு என்ன பண்ணால் மெத்தில் CH3 பாசிட்டிவ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்ன வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது இன்னொரு மெத்தனால் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ இன்னொரு மெத்தனால் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மெத்தனால். நான் மெத்தனால கொஞ்சம் நான் வந்து மாற்றி போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இங்கே நமக்கு என்ன நடக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அப்போ 2 லோன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த லோன் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜை போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த CH3 இங்கே O வந்து இருக்குது, இந்த ஆக்சிஜன் மேலே ஹைட்ரஜன் வந்து இருக்குது, இந்த CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன ஆயிடுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். அது எப்பவுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதான் நமக்கு வந்து ட்ரை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த கார்பனில் கொடுத்த எலக்ட்ரான்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் ஹைட்ரஜன் என்ன சொல்லும், என்னோட எலக்ட்ரான்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு H+ நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு என்னன்னா டைமெத்தில் ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதான் ஈத்தர் ஃபார்மேஷனுக்கான மெக்கானிசம். இங்கே நமக்கு வந்து H+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த H+ மறுபடியும் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணி அடுத்த ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ திஸ் மெக்கானிசம் ஃபார் த ஈத்தர் ஃபார்மேஷன். 3 மெக்கானிசம் வந்து இருக்குது. அந்த 3 மெக்கானிசம் சிம்பிளாக தான். நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும்.